சுகமற்று கிடந்தேன் பலனாய் வந்தீர். சுகமற்று கிடந்தேன் சுகமாய் வந்தீர். தகப்பனை போல் என்னை தோளில் சுமந்து உம் பிள்ளையாய் மாற்றி உயர்த்தி வைத்தீர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். யாத்ராமன் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கின்றதான பொழுது அநேக இடங்களில் இஸ்ரவேலரை வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சில இடங்களிலே பார்க்கிறதான பொழுது கடின கழுத்துள்ள ஜனம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர்கள் தேவனுடைய கட்டளையை கை கொள்வதை முற்றிலுமாக வெறுத்தார்கள். நீ என்ன சொல்வது, நான் ஏன் கேட்கணும் என கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். இதற்கு பெயர்தான் கடின கழுத்து. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். அவர்கள் செவி கூடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமற் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களை போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோடு பண்ணின அவருடைய உடன்படிக்கையையும் அவர் தங்களுக்கு தொழிற்சாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கண்டு குட்டிகளாக வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புக்களை நாட்டி வானத்தின் சேனைகள் எல்லாம் பணி கொண்டு பாகாலை சேவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மாட்டை இழுத்து செல்வதற்கு அதன் கழுத்தில் ஒரு கயிற்றை கட்டுவார்கள். அப்போதுதான் அது நம்முடைய வழியில அது நடந்து வரும். சில மாடுகள் என்னதான் கயிறு கட்டினாலும் நான் வச்சதுதான் சட்டம் என அங்கே நிற்கும். தேவன் கூட நம்மை இழுக்கிறார். ஓசியா 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்கள் இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடி எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போஷிக்கும்படியே நம்மை இழுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கவும் சுதந்திரமாய் வாழவுமே நம்மை அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் அவரோடு கூட அவர் வழியில் போகிறோமா அல்லது வணங்கா கழுத்துள்ள ஜனமாக தான் இன்னும் காணப்படுகிறோம் என்று சொல்லி சிந்திப்போம். மனதிரும்புங்கள். தேவன் உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய அன்பான பிள்ளைகளை, இன்றும் நீங்கள் அப்படிப்பட்ட அந்த பல இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவனுடைய மனுஷர்கள் சொல்லுகிறதானே வார்த்தைக்கு செவிசாய்க்காதவர்களாக வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக தான் நீங்கள் இன்னும் காணப்படுவீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அப்படி இருக்கலாகாது. அவர் நேசிக்கிறார். அவர் உங்களை அன்பாக நேசிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறபடினாலே அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து, ஆண்டவரை என்னை திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். நான் உமக்கு பிரியமுள்ள பிள்ளையாக, உமக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக வாழ்வதற்கு உம்முடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். தெய்வ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஜெபிக்கலாமா? உங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் எப்பொழுது உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தாவுடைய திரு இஷ்டம் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை சரியான பாதையில வழி நடத்துவீராக. வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரம் ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி நாங்கள் செய்வதற்கும் அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கும் ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை தருவீராக. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தாவினர் சொன்னீர். ஆண்டவரே நாங்கள் அப்படி இல்லாதவர்களாக கர்த்தாவுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து நடப்பதற்கு கர்த்தர் கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.